கொற்றை காளி என்பது பொதுவாக கொற்றவை என்ற தெய்வத்தையும் காளி என்ற தெய்வத்தையும் குறிக்கிறது. சில சமயங்களில் இந்த இரண்டு தெய்வங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவையாகவும் வேறுபட்டவையாகவும் குறிப்பிடப்படுகின்றன. கொற்றம் என்றால் வெற்றி. எனவே கொற்றவை என்றால் வெற்றிக்கு உரியவள் என்று பொருள். கொற்றவை சங்க காலத்தில் தமிழர்களால் வழிபடப்பட்ட ஒரு முக்கியமான தாய் தெய்வம். குறிப்பாக பாலை நில மக்கள், அதாவது மறவர் மற்றும் எயினர், போரில் வெற்றி பெறுவதற்காக இத்தெய்வத்தை வழிபட்டனர். கொற்றவை காடு கிழவோள் அல்லது காணமர் செல்வி என்று அழைக்கப்படுகிறாள். அதாவது காட்டுக்கு உரிய தெய்வம். இவள் என்றும் இளமையானவள் என்பதால் கன்னி குமரி என்றும் அழைக்கப்பட்டாள். சிலப்பதிகாரத்தில் கொற்றவை, அமரி, குமரி, காவுரி, ஐயை, சூலி, நீலி, கலையமர் செல்வி, விண்ணோர் பாவை போன்ற பல பெயர்களால் குறிப்பிடப்படுகிறாள். போர் வெற்றியை தருபவள் என்பதால் கொற்றவை என்ற பெயர் வந்தது. மகேந்திரவர்மன் காலத்தில் உருவாக்கப்பட்ட கொற்றவை சிற்பங்கள் பொதுவாக ஆக்ரோஷமாக அமையாமல் வீரம், பெருமிதம், உறுதி, ஆற்றல், வெற்றி ஆகியவற்றை உள்ளடக்கி மிகவும் சாந்தமாக காட்சியளிக்கும். காளி பொருள். காளி என்பதற்கு காலம் மற்றும் கருப்பு என்று பொருள். வரலாறு: காளி சிவபெருமானின் துணைவியாகவும் ஆதி பராசக்தி என்றும் அழைக்கப்படுகிறாள். அதர்வன வேதங்களிலும் தேவி மகாத்மியத்திலும் இவரை பற்றிய விரிவான தகவல்கள் உள்ளன. சிறப்பம்சங்கள்: காளி தேவி காலங்களை கட்டுப்படுத்தக்கூடியவள் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. அவள் தெய்வீக பாதுகாப்பாளராகவும் மோட்சம் அல்லது விடுதலையை வழங்குபவளாகவும் கருதப்படுகிறாள். புராணங்களின்படி காளி துர்க்கையின் நெற்றியிலிருந்து கரிய நிறத்துடன் கபால மாலை சூடி புலித்தோல் ஆடை அணிந்து நாக்கை தொங்கவிட்டபடி வெளிப்பட்டாள். இரத்த பீஜன் என்ற அரக்கனை அழிக்க அவனது இரத்தத்தை குடித்தவள் காளி. தாந்திரீக வழிபாட்டில் காளி முதன்மைப்படுத்தப்படுகிறாள். இலக்கியங்களில் காளி பெரும்பாலும் மயான வாசினி, சுடுகாட்டில் வசிப்பவள் என்று குறிப்பிடப்படுகிறாள். கலிங்கத்து பரணி காளியின் புகழை பாடும் இலக்கியம். கொற்றவைக்கும் காளிக்கும் உள்ள வேறுபாடுகள் மற்றும் ஒற்றுமைகள். ஒற்றுமை: இவ்விரு தெய்வங்களுமே சக்தி வழிபாட்டின் ஒரு பகுதியாக கருதப்படுகின்றன. சிலர் காளி மற்றும் கொற்றவை இரண்டுமே ஒரே தெய்வத்தின் வெவ்வேறு அம்சங்கள் என்று கருதுகின்றனர். அதாவது ஒரே இறைவனின் பெண்மை அம்சம் காளி என்றும் அவளே உலகின் கொற்றவை என்றும் சிலர் வாதிடுகிறார்கள். இரண்டுமே போர் மற்றும் வெற்றியுடன் தொடர்புடைய தெய்வங்களாக போற்றப்படுகின்றன. வேறுபாடு: வரலாற்று ரீதியாக கொற்றவை தமிழகத்தின் தனித்துவமான சங்ககால தாய் தெய்வம். காளி என்பது வடிந்திய புராணங்களில் இருந்து உருவான ஒரு தெய்வம். சில அறிஞர்கள் கொற்றவை வழிபாட்டை சமஸ்கிருதமயமாக்கல் காரணமாக காளி வழிபாட்டுடன் இணைக்கப்பட்டது என்று கூறுகின்றனர். கொற்றவை பொதுவாக ஆடைகளை அணிந்திருப்பவள், ஆனால் காளி சில சமயங்களில் நிர்வாணமாக குறிப்பிடப்படுகிறாள். சிலப்பதிகாரத்தில் கூட கண்ணகி துர்க்கை மற்றும் காளியை விட சினம் கொண்டவள் என்று கூறப்படுவதிலிருந்து துர்க்கைக்கும் காளிக்கும் ஒரு வேறுபாடு உள்ளது புலப்படுகிறது. சுருக்கமாக கொற்றை காளி என்பது பொதுவாக வெற்றி தரும் தெய்வம் மற்றும் காலத்தை ஆளும் தெய்வம் ஆகிய இரு நிலைகளிலும் போற்றப்படும் ஒரு சக்தியை குறிக்கிறது. தமிழ் மரபில் கொற்றவை என்றும் வட இந்திய மரபில் காளி என்றும் வெவ்வேறு பெயர்களில் அறியப்பட்டாலும் இறுதியில் இவை ஒரே பரம்பொருளின் பல்வேறு வெளிப்பாடுகளாக பார்க்கப்படுகின்றன.